செய்தவருக்கும் செய்ய நினைத்தவருக்கும் கூலி இருக்கின்றாங்க சொன்னாங்க. அப்ப செஞ்சவருக்கு ஸ்பெஷல் ஒன்று இல்லையா? இல்லாதவருக்கு கூலி என்ன? நான் இப்படி செஞ்சிருப்பேன்னு நினைக்கக்கூடியவருக்கு பெரிய கூலி கிடைக்குமா? இருந்து செலவழிச்சவனுக்கு அதுக்கு என்ன வெளி? அப்படி என்றால் பல இஸ்லாமிய அறிஞர்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்லுல் அமலை தான் சொல்றாங்க. இந்த அமலுடைய அடிப்படை, இந்த அமலுக்குரிய கூலி ஒன்று இருக்குது, அதுல இவர்கள் சமம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நினைத்து செய்யவில்லை என்றால் செய்ய நினைத்ததுக்கு அவருக்கு ஒரு கூலி எழுதப்படும். அவருக்கு ஒரு கூலி எழுதப்படும். செய்து விட்டால் அவருக்கு 10 மடங்காக 70 மடங்காக 700 மடங்காக பன்மடங்காக அது என்ன செய்யும்? அவருக்கு வழங்கப்படும். செஞ்சவருக்கு தான் என்ன இருக்குது? பன்மடங்கு இருக்குது. 10 70 700 என்றது செய்தவருக்கு கிடைக்கும். செய்யாதவருக்கு அந்த நினைச்சதன் காரணமாக அந்த ஒரு கூலி என்ன செய்யும்? கிடைக்கும். இது அந்த ஹதீஸ். ஒருவர் ஒரு தீமையை நினைக்கிறார், அவர் செய்யவில்லை அப்படி என்றார். தீமையை செய்யணும்னு நினைக்கிறார், செய்யவில்லை அவருக்கு நன்மை ஒன்று எழுதப்படும். அந்த தீமையை செய்யாதனால செய்யணும்னு நினைக்கிறாரு, தீமை செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்குது. அந்த ஹதீஸ்ல சந்தர்ப்பம் கிடைக்கல, நான் செய்வேன்னு சொன்னதுல இல்ல, அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, ஆனா என்ன செய்யல, அவர் அந்த தீமையை செய்யல, அவருக்கு என்ன செய்யப்படும்? ஒரு நன்மை எழுதப்படும். ஒரு நன்மை அவருக்கு எழுதப்படும். தீமையை செய்து விட்டால் ஒரே ஒரு தீமை அவருக்கு என்ன செய்யப்படும்? எழுதப்படும். அப்ப எனவே ஒரு மனிதர் நல்ல விஷயத்துக்கான ஒரு நியத்தை வைப்பாராக இருந்தால் அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும். செஞ்சவருக்கு பன்மடங்கான நன்மை என்ன செய்யும்? கிடைக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.